வீக்கெண்ட் வந்து அமராவதி டேம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியாச்சு. அதனால வண்டி எடுத்துகிட்டு அமராவதி டேம் கிளம்பியாச்சு. வியூஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது போகிற வழியிலேயே. ஃபஸ்ட்டு போன இடம் தான் முதலைப்பண்ணை. முதலைப்பண்ணையில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய முதலையெல்லாம் ஒன்றுமே அசையாமல் அப்படியே படுத்திருந்தது. அதுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா குட்டி முதலைகள்லாம் படுத்திருந்தது. அதையே பார்த்துட்டு மறுபடியும் இந்த சைடு திரும்பினா ஒரு பெரிய முதலை நாங்கள் போனதுலேருந்து வர வரைக்கும் அந்த வாயை மூடாமல் அப்படியே ஓப்பன் பண்ணியே வச்சுருந்தது. முதலைகளையே எவ்வளோ நேரம் பார்க்கறது, அப்படியே கேம் விளையாட போகலான்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் போய் சீசா விளையாண்டோம். சீசா விளையாண்டதுக்கப்புறம் வேறு கேம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால், தூரியில் கூட்டமாக இருந்தது. அதனால இந்த சறுக்கு மர கேமுக்கு வந்துட்டேன். இந்த சறுக்கு மர கேமுக்கு வரும்போது எனக்கு பயமாக இருந்தது. எங்கே விழுந்துருவோமோ? விழுந்தா அடி வரதை விட நிறைய பேர் கூட்டமாக இருந்தாங்க வீக்கெண்டுங்காட்டி. எங்கே அசிங்கமாக போயிருன்னு நினச்சிட்டே போனேன். ஆனால் விழுகல, தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தூரியில் வந்து கூட்டமாக இருந்தது. ஒரு 2, 3 பேர் எனக்கு முன்னாடியே விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கெல்லாம் பின்னாடி நான் வெயிட் பண்ணி தூரி சக்ஸஸ்ஃபுல்லாக விளையாண்டுட்டு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி போகலாம் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பி வரும்போது பார்த்தீங்கன்னா மானை பார்த்துட்டோம். மான் வந்து அந்த 2 மான் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. அது நாங்கள் போகட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தது. நாங்கள் அது போகட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் வெயிட் பண்ணதும் போது பின்னாடி ஒரு செட் ஆஃப் கேங்கே அப்படியே ரோடை கிராஸ் பண்ணி வேக வேகமாக ஓடி வருது. அந்த மானை கொஞ்சம் தூரத்துலேயே நின்று எங்கள் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் மான் ஃபுல்லாக கிராஸ் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. நீங்கள் வீக்கெண்டுக்கு எங்கே போனீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.